நசரேயனுடைய சுத்திகரிப்பு. அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணமடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில், அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு 8ஆம் நாளில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன். அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாவாகும். நசரேயன் தீட்டுப்படும் போது அவனை சுத்திகரிப்பது சம்பந்தமாகவும் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை சொல்லுகிறார். அவன் மனப்பூர்வமாக வேண்டும் என்றே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் எதிர்பாராத விதமாக எதேச்சையாக அவன் தீட்டுப்படும் போது அவன் சுத்திகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. செத்துப்போனவனுடைய சரீரத்தை தொடுவது சடங்காச்சார பிரகாரமான தீட்டு. நசரேயன் அண்டையில ஒருவன் சடுதியில் மரணமடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில், அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்துக் கொள்ள வேண்டும். அவன் 8ஆம் நாளில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். மரணமடைந்த சரீரத்தை தொட்டவன் 7 நாளும் தீட்டுப்பட்டிருப்பான். 8ஆம் நாளிலே அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரில் சாதாரணமான ஜனங்கள் செத்து போனவர்களுடைய சரீரத்தை தொட்டாலும் அவர்களும் தீட்டுப்பட்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்களை சுத்திகரிப்பதற்கும் நசரேயனை சுத்திகரிப்பதற்கும் கர்த்தர் வெவ்வேறு விதமான பிரமாணங்களை சொல்லுகிறார். நசரேயன் தன்னை சுத்திகரிப்பதற்கு பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வர வேண்டும். அவனுக்காக பாவ நிவர்த்தி பண்ணப்பட வேண்டும். தீட்டுப்பட்ட நசரேயன் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்துவான். பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்வான். ஆசாரியன் நசரேயனுடைய தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவான். அவன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறது. மரணமடைந்தவனுடைய சரீரத்தை தொட்டதினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்படுகிறது. அவனுடைய சுத்திகரிப்பின் 7ஆம் நாளில் அவன் தலைமயிர் சிரைக்கப்படுகிறது. 8ஆம் நாளில் ஆசாரியன் அவன் தலையை பரிசுத்தப்படுத்துகிறான். அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்பட்ட பின்பு அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். விசுவாசிகளாகிய நாமும் சில சமயங்களில் துணிகரமாய் பாவம் செய்யாமல் எதேச்சையாக பாவம் செய்து விடுவோம். நாம் மனம் அறிந்து செய்கிற பாவமாக இருந்தாலும் மனம் அறியாமல் செய்கிற பாவமாக இருந்தாலும் பாவம் பாவமாகவே இருக்கும். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நாம் அறியாமல் செய்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே உடனே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் கிருபைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் சுத்தமாக வேண்டும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். 1 யோவான் 2:1-2. நசரேய விரதத்தில் தீட்டுப்படுவது பற்றிய பிரமாணத்தின் விவரம். நசரேய விரதமுள்ள ஒருவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில் 7ஆம் நாள் சுத்திகரிப்புக்கு பின் 8ஆம் நாளில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன். தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்துக் கொள்ள வேண்டும். 8ஆம் நாளில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது
ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்த வேண்டும். பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன். அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாவாகும். அவனுடைய தலை தீட்டுப்பட்டதினால் அவன் மறுபடியுமாக நசரேய விரதம் அனுசரிக்க வேண்டும். மரித்த சடலத்தை தொட்டதின் மூலமாக அவன் நீதி நெறியாக எந்த பாவமும் செய்யவில்லை. ஆனாலும் இதனால் தீட்டு உண்டாகிறது. இந்த தீட்டை நிவர்த்தி செய்வதற்கு அவன் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும்.